வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்றைக்கி மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் பயிர் வகையெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் 1/4 கிலோ மொச்சை எடுத்திருக்கேன். அதை நல்லா கடாயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட வேண்டாம், நல்லா சூடேறணும். இப்போ அந்த சூட்டோடையே தண்ணியில் ஊற போட்டுடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற விடுங்க. நல்லா ஊறிடுச்சு. நல்லா அப்படி ஊறின பயிரை குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பயிர் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. பயிர் நல்லா குலைவாக வேகணும். இப்போது அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். புளி 1 தக்காளி சைஸ் எடுத்து ஊற போட்டுடலாம். ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, 4 கத்திரிக்காய் எடுத்து அதையும் பொடியாக நறுக்கங்க. சோம்பு 1 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இந்த சோம்போடையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சோம்பும் நல்லா ஆறணும். ஆறினதோட 1/4 மூடி தேங்காய் சேர்த்து அதையும் நைஸாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா குலைவாக இருந்தால் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போது பாத்திரத்தில் ஒரு 3 கரண்டி குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி, இப்போ இதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தா தான் குழம்பு நல்லாயிருக்கும். கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு பூண்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. அதோட கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயோட மேல் தோல் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி கொடுங்க. கத்திரிக்காய் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி விடுங்க. உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்ச மொச்சை பயிரையும் சேர்த்து ஒன்றா கொதிக்க விடணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. வேக வச்ச தண்ணியை வடிக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச தேங்காய் மசாலா, புளி தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மொச்சை ஏற்கனவே வெந்துருச்சு, கத்திரிக்காய் மட்டும் நல்லா வேகணும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு ரெசிப்பியில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.